ஹாய் குட் மார்னிங். காலை வணக்கங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள், தோசை தாங்க. இதுக்கு மேலே இந்த மாவு வச்சுருந்தாலும் ரொம்ப புளிச்சு போயிடும். தோசை ஊற்றிக்கலாங்க. மாவு 2 நாள் இருந்தாவே புளிச்சு போயிடுதுங்க. 2 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் புளிப்பு வாடை தான் இருக்குது. அதனால் 2 நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது மாவு. கொஞ்சம் புளிப்பாக இருந்தாவே சாப்பிட முடியாது. இட்லிக்கு நல்லா இருக்காது. தோசை கூட ஓரளவு வெங்காயம் ஏதாவது போட்டு சுட்டு சாப்பிட்றலாம். பணியாரம் தோசை இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்காது கொஞ்சம் புளிச்சாலுமே. ரொம்ப புளிச்ச மாவும் சாப்பிடக்கூடாது வேறு. தோசை ஆனால் மாவு புளிச்சாலுமே நல்லா தான், மாவு புளிச்சா தோசை நல்லா வரும். அந்த புளிப்பு வாடைங்கிறது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. 2 தோசை சாப்பிட்றவங்க 1 தோசை தான் சாப்பிட முடியும். தோசை ஆனால் கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குங்க. தோசை தூக்கி போட்டுக்கலாங்க. கலர்ஃபுல்லான நல்ல மொறுன்னு தோசைக்கு தக்காளி சட்னி தாங்க வச்சுருக்கேங்க. வெறும் தக்காளி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 2 பல் பூண்டு, சில்லி பவுடர் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வச்சு நைஸாக அரைச்சி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சாச்சுங்க. கருவேப்பிலை போட்டு தோசைக்கு இந்த சட்னிக்கு காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வேறு லைட்டாக புளிச்சிருக்கனால கார சட்னி தான் நல்லா இருக்குன்னு கார சட்னி அரைச்சாச்சுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.